கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் 25:11. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில் சொல்லுகிற வார்த்தை, ஒரு நல்ல தேவ மனுஷனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது, அதை விசுவாசிக்கும் போது அதற்குரிய பிரதிபலனை நீங்கள் பார்ப்பீர்கள். சாதாரண பழங்களில் பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடலில் முத்து எடுக்க போகிறோம். அந்த முத்து எப்படி உருவாகுது தெரியுங்களா? கடலில் அவ்வளோ தண்ணி இருக்குது. கடல் தண்ணீர்னால் முத்து உருவாகலை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிப்பி இருக்குது. அது அடிக்கடி என்ன செய்யும்? இப்படி மூடும், அப்படி திறக்கும், இப்படி மூடும், அப்படி திறக்கும், இப்படி மூடும், அப்படி திறக்கும். ஏன்னா ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும் பாருங்கள். அந்த மழை நீருக்காக அந்த சிப்பி மூடி அப்படியே ஒரு சொட்டு விழுந்த உடனே டபக்குன்னு முடிக்குமா, அடுத்த சொட்டு விழும்போது அப்படி முடிக்குமா. இப்படியே மழை நீர் சொட்டு விழுந்து 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 அநேக முத்துக்கள் அதிலே வருமா. அந்த முத்து எப்படி உருவாகுது பாருங்கள். ஏற்ற நேரத்தில் மழை பெய்கிற வரைக்கும் அது காத்திருக்குமா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 28:12 கூட அப்படி தான் சொல்லுகிறது. ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் மழை பெய்யும்படி தேவன் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் மழையை வரிசைக்க பண்ணுவார்னு போட்டிருக்கு. ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் இருக்குதே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 3 புருஷர்கள் சோதம் குமாரை அழிக்க வருகிறார்கள். அப்பொழுது ஆபிரகாம் ஓடிப்போய் அவர்கள் காலில் விழுந்து வணங்குகிறார். இங்கே இருங்கள், உங்களுக்கு நான் சமைத்து கொண்டு வருகிறேன். போய் ஒரு கன்றுக்குட்டியை அடித்து வெண்ணையும் பாலையும் எடுத்து சமைத்து கொண்டு வந்து கொடுக்குறான். அப்பொழுது உன் மனைவி எங்கே என்று கேட்குறான். கூடாரத்தில் இருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே உன் மனைவி ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள். அப்பொழுது சாராள் நகைக்கிறாள். ஏது ஆண்டவரே, நான் கிளவியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவள் நகைக்கிறாள். வயது சென்றவளாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிறகு மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், உற்பத்தி கால திட்டத்திலே உன்னிடத்தில் நான் திரும்ப வருவேன். அப்பொழுது நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலம் நேரம் வந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வரும்போது அங்கே சரியான நேரத்தில் கர்த்தர் சாராள் கர்ப்பமானாள். சாராள் கர்ப்பமாகி அருமையான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அவள்தான் ஈசாக். சரியான நேரத்துக்காக அவள் காத்திருந்தாள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி ஓடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மத்திய 21:22 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் பெறுவீர்கள். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஏற்ற நேரத்தில் மழை நீருக்காக அந்த சிற்பி காத்து கொண்டிருக்கும் முத்துக்களை சம்பாதிப்பதற்காக, முத்துக்களை பெற்றெடுப்பதற்காக. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாருக்கும் குழந்தை பிறந்தது. ஆனால் அது இஸ்மவேல். அது அவர்களுக்கு வேதனையாக இருந்தது அந்த குழந்தை. ஆனால் சரியான நேரத்திலே கர்த்தர் சாராளுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி ஒரு ஈசாக்கை பெற்றெடுத்தான். ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினது. வாக்குத்தத்தத்தின்படி பெற்றெடுத்த ஒரு மகன். ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 99 வயசும் சாராளுக்கு 90 வயசிலும் இந்த ஈசாக்கு பிறந்தான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க, ஆமேன் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ ஆமேன் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேலை இல்லையோ ஆமேன் சொல்லுங்கள். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஏசப்பா காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, சிற்பி எப்படி அந்த மழை நீருக்காக காத்திருந்து முத்தை பெற்றெடுத்ததோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்காக காத்திருந்தேன். நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. இன்றைக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா.
ஆண்டவரே ஆண்டவரே வியாதி பலவீனம் அணுகாது காத்துக்கொள்ளுங்க. எல்லா சளி இருமல் பலவீனத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.